வணக்கம். தமிழ் பூமியோட அடுத்த பாட்காஸ்ட்டில் உங்களை சந்திக்கிறேன். இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்க அப்படின்னா, லைப்ரரி, அதாவது நூலகம். அது சின்ன வயசுலேருந்தே என் வாழ்க்கையில் நிறைய இம்பேக்ட் ஏற்படுத்தியிருக்கு. அண்டு இங்கே யூஎஸ்க்கு வந்ததுக்கப்புறமும் லைப்ரரிக்கு நிறைய இங்கே உள்ள லைப்ரரிக்கு போயிருக்கோம், நிறைய புக்ஸ்லாம் எடுத்திருக்கோம். ஸோ அதை பற்றின ஒரு சின்ன டிஸ்கஷனில் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க நாங்கள் விருப்பப்படுறோம். அதுக்கு என் கூட சேர்ந்து பேசுகிறதுக்கு இங்கே என்ன சொல்லுது பாட்காஸ்ட்லேருந்து ஸ்வர்ண பார்வதி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஹாய் ஸ்வர்ணா. ஹாய், வணக்கம். நான் கடந்த 2 வருஷமாக லைப்ரரியில் நான் வேலை பார்த்துட்ருக்கேன். அப்படிலாம் எதுவும் இல்லை. இங்கே எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு லைப்ரரி இருக்குது. ஆக்சுவலி இப்போ நாங்கள் மூவ் ஆகிருக்க அப்பார்ட்மெண்ட் வந்து லைப்ரரிக்கு ரொம்ப நியர்பையாக இருக்கனால நாங்கள் லைப்ரரி கொஞ்சம் அதிகமாக ஆக்சஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே இருக்கிறது எந்த மாதிரி இருக்குதுன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு. ஆமாம். ஆனால் எனக்கும் லைப்ரரிக்குள்ள தொடர்பு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1990களில். ஸோ லைப்ரரின்றது இப்போ ஜஸ்ட்டு நீங்கள் திங்க் பண்ணி பாருங்களேன். நீங்கள் நம்ம லைப்ரரின்னு திங்க் பண்ணால் உனக்கு என்ன தோணுன்னு சொன்னால், சின்ன வயசுலேருந்து ஃபஸ்ட்டு லைப்ரரினா என்ன ஃபஸ்ட்டு வருது? நிறைய புக்ஸ் இருக்கும் அங்கே அப்படின்னு தான் தோணும். எங்கள் ஸ்கூலில் வந்து ஒரு குட்டி ரூம், ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்கும். நம்ம கிச்சன் ஸ்டோர் ரூம் மாதிரி ஒரு குட்டி ரூம் ஒன்று இருக்கும். லைக் நான் ஃபஸ்ட்டு படித்த ஸ்கூலில் அங்கே அதில் வந்து நிறைய புக்ஸ் வச்சுருப்பாங்க. இப்போ நமக்கு பர்த்டேனாலாம் நம்ம புக்கு கொடுத்தா மிஸ்ஸு கிளாப் பண்ணுவாங்க. நான் லைப்ரரிக்கு புக் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்தா மிஸ் வந்து கிளாப் பண்ணுவாங்க, எல்லாரையும் கிளாப் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நம்மளும் புக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்லாம் நினச்சிருக்கேன். நான் புக்கெல்லாம் வாங்கி கொடுத்ததில்ல. அங்கே வந்து இருக்கும், அது வந்து ஒரு பூட்டி தான் வச்சுருப்பாங்க. லைப்ரரி பீரியட்னு ஒன்று இருக்கும், ஆனால் கூட்டிகிட்டுலாம் போக மாட்டாங்க. ஒரு குட்டி ரூம் இருக்கும். அதான் நான் பார்த்த முதல் லைப்ரரி. மொத்தத்தில் கவர்மெண்ட்டில் லைப்ரரின்னு இருக்கிறதே உனக்கு தெரியாது? கவர்மெண்ட் லைப்ரரி இருக்குன்றது அப்போல்லாம் எனக்கு தெரியாது. என் ஸ்கூலில் இருக்குன்னு தான் எனக்கு தெரியும். ஓகே. ஸோ அதான் எனக்கு லைப்ரரி சின்ன வயசில் தானே கேட்டிங்க, அப்போ எனக்கு தெரியுமா என்ன கவர்மெண்ட் லைப்ரரி இருக்கும்? நானும் சின்ன வயசில் லைப்ரரிலாம் பிறந்தேனே. அது சரி. ஸோ லைப்ரரினா எனக்கு என்ன ஞாபகம் வருது பார்த்திங்கன்னா, சின்ன வயசில் நான் படித்தது தான். எங்கள் வீட்டில் வந்து அப்போ பேப்பர் புக்கெலாம் வாங்க மாட்டேன், அந்த விகடன் குமுதம்லாம். ஸோ அதனால் லைப்ரரியிலேருந்து வீட்டுக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்து படிப்போம். அந்த வாரம் சிறுவர் மலர்லாம் கேட்டு எடுத்துகிட்டு வரக்கூடாது சட்டப்படி. ஆனால் நாங்கள் லைப்ரரிக்கு ரெகுலராக இருக்கிறதுனால நாங்கள் அந்த இதை எடுத்துகிட்டு வந்து நாங்கள் அது படிப்போம். அதுதான் எனக்கு ஞாபகம் வருது ஆக்சுவலி. அப்போ பேப்பர்லாம் எவ்வளோ ₹1 50 பைசா அதனால் நாங்கள் அது பண்ணாமல் எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுலாம் லைப்ரரி, நாங்கள் ஒரு கிராமன்றதுனால அங்கே இருக்கும், அங்கேருந்து எடுத்து வந்து படிப்போம். அப்புறம் நான் இந்த விக்ரமாதித்தன் கதைகள், அதுக்கப்புறம் இந்த பஞ்சதந்திர கதைகள் அதெல்லாம் படித்து சூப்பராக இருந்துச்சு. எங்கள் ஊரில் உள்ள லைப்ரரி மட்டும் இல்லாமல் பக்கத்து ஊரில் போயெல்லாம் அங்கே உள்ள லைப்ரரியிலலாம் போய் புக்கெல்லாம் எடுத்து படிப்போம். அங்கே ஃபுல்லாக தமிழ் புக்காக இருக்கும். அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதுதான் எனக்கு முதல்ல லைப்ரரிக்கு போன அனுபவம். ஓகே. எனக்கு வந்து ஸ்கூல், காலேஜ் லைப்ரரியை தாண்டி வந்து ஐ மீன் அப்போ வரையுமே நான் பப்ளிக் லைப்ரரி எதுவுமே நான் போனதெல்லாம் கிடையாது. எனக்கு தெரியாது, நான் பார்த்ததும் கிடையாது. இதை தாண்டி நான் ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து ஒரு லெண்டிங் லைப்ரரி ஒன்று சின்னதாக இருக்கும். சென்னையில் தான் நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். அசோக் நகர் ஏரியாவில் இருக்கும். அந்த லைப்ரரியில் வந்து நம்ம மெம்பராக இருந்தோம்னா நம்ம புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து படிச்சுக்கலாம், வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து படிக்கலாம். அதில் நான் நிறைய நாவல் படித்தேன். பொன்னியின் செல்வன்லாம் கூட நான் அங்கே தான் ஃபஸ்ட்டு படித்தேன். அதுக்கப்புறம் வந்து அங்கேயும் இதே மாதிரி தான் இந்த விகடன், குமுதம் அதெல்லாமும் வச்சுருப்பாங்க. ஆனால் அது எடுக்கணுன்னா நமக்கு வந்து மணி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ரீசெண்டாக வந்த எடிஷன் எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் காசு கூட இருக்கும். கொஞ்சம் முன்னவே வந்தது அப்படின்னா ₹2, ₹5 அந்த மாதிரி இருக்கும். விகடனே வந்து அப்போது 15 20 அந்த ரேஞ்சில் இருந்தது. அதை வந்து நீங்கள் இந்த ரேட் கொடுத்து ஒரு 3 டேஸ்க்கு வாங்கி படிச்சுட்டு கொடுத்துடலாம். எங்கள் அக்கா அது எடுத்துகிட்டே இருப்பாங்க. அவள் கூட போய் தான் நான், ஆனால் அந்த லைப்ரரிக்கு மெம்பர்ஷிப் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மந்த்லி இவ்வளோ பே பண்ணணும் அந்த மாதிரி ஏதோ ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான், பட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதில் தான் நான் நிறைய இந்திரா சௌந்தரராஜனோட நாவல், அதுக்கப்புறம் ரமணிச்சந்திரன், அதுக்கப்புறம் பொன்னியின் செல்வன் இதெல்லாம் அங்கே படித்தேன். அதுக்கப்புறம் இந்த விகடனும் வாரம் வாரம் எடுத்து படிச்சுட்ருப்பேன். அவ்வளோதான். எனக்கு ஊரில் வந்து லைப்ரரி எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. இங்கே இங்கே யூஎஸ் லைப்ரரி பற்றி தான் பேசணும் அப்படின்ட்டு இந்த டாபிக் ஆரம்பித்தா, பட் நான் தலைகீழாகத்தான் வருவேன் அப்படின்னா நம்ம ஊரில் லைப்ரரி எக்ஸ்பீரியன்ஸை பற்றி உங்களுக்கு சொல்கிறது, என்னோட இதை ஷேர் பண்ணுறதுக்காக தான் நான் ஆரம்பித்தேன். ஸோ எங்கள் வீட்டில் லைப்ரரி யார் படித்தாங்கன்னா, நிறைய பேர் எங்கள் வீட்டில் படிச்சுட்டு இருந்தாங்க. எங்கள் பாட்டி படிப்பாங்க, எங்கள் அண்ணன் அவன் ஒரு எல்லா லைப்ரரிக்கு போயிடுவான், பக்கத்து ஊருக்குலாம் சைக்கிளில் போயிட்டு லைப்ரரிக்கு போயிட்டு வருவான். அந்த மாதிரி அவங்கலேருந்து அவங்க லெவலுக்கு படித்தது கிடையாது. நான் ஏதோ என் லெவலுக்கு கொஞ்சம் 1-2 புக்கு இந்த மாதிரி குழந்தைகள் புக்குன்னு படித்தேன். அப்புறம் ஃபுல்லாக செல்ஃப் மோட்டிவேஷன் புக்கு ரேஞ்சு போயிட்டேன். அதில் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்து படிச்சுட்ருப்பேன். அதுக்கப்புறம் நான் சென்னையில் லைப்ரரிக்கு போனேன். அங்கே தான் கிட்டத்தட்ட ஒரு ஐடி கம்பெனி மாதிரி இருக்கும். அந்த
இது அண்ணா பக்கத்தில் ஐஐடி நூற்றாண்டு பக்கத்தில் அண்ணா அண்ணா நூற்றாண்டு நூற்றாண்டு நூலகம் போய் நூலகம். உட்காந்து படிச்சிருவாங்க. நிறைய பேருக்கு வந்து ஒர்க்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. லேப்டாப்லாம் சூப்பராக இருக்கும். நிறைய ஒரு ஃப்ளோராக இருக்கும். ஃப்ளோருக்கு போய் நீங்கள் உட்காந்து படிக்கலாம். அதுக்கப்புறம் அங்கே நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் கூட நடக்கும். அது ஒரு நல்ல லைப்ரரி சென்னையில் இருக்கிறது. அங்கே போய் படிச்சிருக்கோம். அது நான் நல்லா இருக்கும். அங்கேயும் கிட்ஸ் செக்ஷன் தான் பார்த்துருக்கேன். மற்றபடி இவங்களோட மேலே அண்ணன் நல்லா பையனை கூட்டிகிட்டு அங்கே போய் போய் படிக்கலாம். பார்த்தோம். குட்டி குட்டி சேர்ஸாக போட்டு நல்லா தான் இருக்கும். அங்கே உட்காந்து படிக்கலாம். பட் ரொம்ப பேர் இல்லை நாங்கள் போனப்போ. ஆமாம் அது அவ்வளோ கிட்ஸ் ஏரியாக்கெலாம் ஆளே இல்லை. சண்டே தான் போனோம். பட் ஆளே இல்லை. நாங்கள் சும்மா உட்காந்து ஒரு புக் எடுத்து படிச்சுட்டு வச்சுட்டு வந்தோம். மற்ற நாள் வீக் டேஸ்லலாம் போனீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. சப்போஸ் நீங்களே படிக்கணும், உங்களுக்கு எதாவது இடம் இல்லை சென்னையில், உங்கள் ரூம் குட்டியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா சண்டே அப்படின்னா நீங்கள் அங்கே போயிருங்க. கிளம்பி காலையில் போயிட்டிங்கன்னா ஈவினிங் வரைக்கும் நீங்கள் அங்கேயே இருந்துட்டு படிச்சுட்டு வரலாம். நைட் 8 மணி வரைக்கும் இருக்குது. அது ஒரு சூப்பரான பிளேஸ். யூஸ் பண்ணிக்கோங்க. லைக் ஐ திங்க் நெட் இருக்கான்னு தெரில. அப்போ இருந்தில்லை. நாங்கள் மொபைல் நெட் போட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஒர்க் பண்ணுறதுக்கும் நிறைய பேர் அங்கே போய் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ நிறைய பேர் என்டர்பிரினராக தனியாக ஒர்க் பண்ணிட்டுருப்பாங்களா, ஃப்ரீலான்சிங், அவங்களாம் அங்கே போய் ஒர்க் பண்ணால் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் என்னோடய இனிஷியல் லைப்ரரி அனுபவங்கள். ஸோ இப்போ அங்கேருந்து அப்படியே உங்களை எல்லாம் டிக்கெட் போட்டு நாங்கள் யூஎஸ்க்கு கூப்பிட்டு வரோம். அதாவது இப்போ நீங்கள் இர்விங் அப்படின்ற இடத்துல டேலஸில், அதாவது நார்த் ஹெமஸ்பியரில் இருக்கீங்க. இங்கே உள்ள லைப்ரரி பற்றி இப்போ சொர்ணா சொல்லுவாள். இங்கே உள்ள லைப்ரரி வந்து லைக் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இங்கே உள்ள லைப்ரரிக்கு போங்க அப்படின்னு என்னை சொன்னது வந்து என் பையனுக்கு ஒரு 7 மாதம் இருக்கிறப்போ இங்கே உள்ள சிட்டிசன் ஆக்சுவலி நம்ம ஊர்லேருந்து இங்கே வந்து சிட்டிசனாக ஆகிட்டவங்க ஒருத்தவங்க என்கிட்ட சொன்னாங்க. இந்த மாதிரி பையனை வந்து லைப்ரரி கிளாஸஸ் நடக்கும். ஆனால் அது கோவிட் டைமாக இருந்தது. ஸோ இப்போ வந்து ஆன்லைன் கிளாஸஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல. லைப்ரரி கிளாஸஸ் நடந்ததுன்னா கூட்டிகிட்டு போங்க. 7 மாத பையனுக்கு என்ன லைப்ரரி கிளாஸு, எதுக்கு இவனுக்கு போய் லைப்ரரி கிளாஸ் கூட்டு போகணும், இவன் என்ன படிப்பான் அப்படின்னு சொல்லி எனக்கு சுத்தமாக அது புரியவே இல்லை ஆக்சுவலி. ஸோ அதுக்கப்புறம் அவனை நான் கூப்பிட்டு போகையில் அவனுக்கு 18 மந்த்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து லைப்ரரி கிளாஸ்ன்னு ஒன்று நடக்கும். எவ்ரி வீக் டியூஸ்டே அண்ட் வெனஸ்டே வந்து நடக்கும். குழந்தைங்களுக்கு வந்து அவங்க புக்கு ரீட் பண்ணுவாங்க. ஒருத்தவங்க வந்து எல்லோரும் கீழே உட்காந்துருப்பாங்க. நம்மளும் கூட இருக்கலாம். சின்ன பசங்க தான் இல்லையா, அதனால் நம்மளும் கூட இருக்கலாம். அவங்க வந்து புக் ரீட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நிறைய சாங்ஸ்லாம் பாடுவாங்க. நம்மளையும் பாட சொல்லுவாங்க. அந்த மாதிரி குட்டி குட்டி ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த கிளாஸ்க்கு தான் நான் ஃபஸ்ட் டைம் இங்கே லைப்ரரிக்கு வந்து போனேன். நான் போனப்போ என் பையனுக்கு ஒரு 1.5 வயசு ஆயிடுச்சு. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு 9 மாதத்துலேருந்தே அங்கே வரலாம். குழந்தைங்கள வந்து ஸ்ட்ராலரில் வச்சுட்டோ இல்லை இந்த ஒரு நம்ம மேலேயே ஒன்று வச்சு கட்டியிருப்பாங்களே ஒரு கேரி, அது என்னமோ சொல்லுவாங்க கெரியர், அந்த மாதிரி பேபி கெரியர் வச்சு அதை வச்சு குழந்தைய அவங்கள ஃபேஸ் பண்ணி வச்சுட்டு அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் இவங்க டான்ஸ் ஆடிட்டு பாடிட்டு அந்த மாதிரி அம்மா அந்த ஆக்டிவிட்டிலாம் பண்ணிவிட்டு அந்த மாதிரிலாம் இங்கே இருந்தது. ஸோ 9 மந்த்ஸ்லேருந்தே அந்த மாதிரி ஒன்று ரீட் பண்ணாங்கன்னா, ஒரு கிளாஸ் நடக்குதுன்னா நம்ம உட்காந்து அதை கவனிக்கணும் அப்படின்ற ஒரு ஹேபிட்லாம் அவங்களுக்கு வருது. அண்ட் அது இன்ட்ராக்டிவாக தான் இருக்குது. அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, அதுக்கு இவங்க பதில் சொல்லணும். அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. கரெக்டு. லைப்ரரி வந்து நான் ஃபஸ்ட்டு எப்படி போனது எப்படின்னு எப்போவுமே நீங்கள் எந்த ஒரு இடத்துக்குமே புதுசாக போகணுன்னா உங்களுக்கு புதுசாக அந்த போகிற வரைக்கும் ஒரு இது இருக்கும். அப்புறம் போயிட்டிங்கன்னா டக்குன்னு நீங்கள் திருப்பி போக ஆரம்பிச்சிட்டிங்க. அதேமாதிரி தான் லைப்ரரி. ஃபஸ்ட்டு போயிட்டு கார்டு வாங்கணும், அது ப்ராசஸ் இது ப்ராசஸ். இந்த ஊரில் எல்லாமே வித்தியாசமான ப்ராசஸாக இருக்கும்ல, அது தெரியாது. ஸோ அங்கே போனால் அவங்களே கார்டு கொடுத்துட்டாங்க. இங்கே இந்த ஊரில் இருக்கணும், நீங்கள் இந்த பின்கோடில் இருந்தீங்கன்னா இந்த லைப்ரரியில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலான்ட்டாங்க. இவங்க இங்கே எனக்கு ஒரு என்ன வித்தியாசமாக இருந்துச்சுன்னா, நம்ம ஊர்லலாம் இருக்கிற லைப்ரரியில் 2 புக் எடுத்துகிட்டு போகலாம், 3 புக் எடுத்துகிட்டு போகலான்ற மாதிரி லிமிட் இருக்கும். இவங்க எடுத்தோன்னே நீங்கள் 10 புக் எடுத்துகிட்டு போங்க, கொஞ்ச நாள் கழிச்சு 70 புக் எடுத்துகிட்டு போங்க. 6 மந்த்ஸ் ஆயிடுச்சுன்னா அந்த அக்கௌண்ட்டில் நம்ம 70 புக் எடுத்துக்கலாம். இப்போ நாங்கள் 15 புக் வீட்டில் வச்சுருக்கோம். 20ன்னு நினைக்கிறேன். 20 ஆமாம். 5 செக் அவுட்டோ என்ன சொன்னேன். ஆமாம் 5 கொடுத்துட்டோம் நினைக்கிறேன் திருப்பி. அதனால் 15 புக் வச்சுருக்கோம். ஸோ நாங்கள் நினைக்கல எதுக்கடா. முன்னாடிலாம் நாங்கள் பார்க்கும்போது சாக்கு பையில் எடுத்துகிட்டு போவாங்க. 2-3 குழந்தைங்களோட வருவாங்க, ஒரு சாக்கு பை தூக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க தூக்க முடியாமல். ஸோ அவங்களே கேட்பாங்க, டூ யூ வாண்ட் பேக் அப்படின்னு கேட்பாங்க. என்ன தேங்க்ஸ் அப்படி தாங்க சொல்லிடுறோம். பட் அது ஒன்று இங்கே வித்தியாசமாக இருக்குது. அண்ட் நீங்கள் குழந்தைகளுக்கு வந்து நிறைய ஆக்டிவிட்டி இருக்குது ஆக்சுவலி இங்கே. மெயினாக அது நாங்கள் இப்போது குழந்தை 2 வயசில் எங்களுக்கு இருக்கிறதுனால அது எங்களுக்கு நிறைய அதை பற்றி தெரிய வருது. ஸோ அதுக்காக நாங்கள் அவனை கூட்டிகிட்டு போவோம். வாரம் வியாழக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஈவினிங் 7 மணிக்கு கிளாஸ் நடக்கும். 7 to 7:30 வரைக்கும் பாட்டு படிப்பாங்க, கதை சொல்லுவாங்க. இவங்க எல்லாமே பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. பட் ஏன்னா இங்கே நீங்கள் வெளியில் உள்ள மக்களை பார்க்குறதுக்கு அந்த மாதிரி சோசியலைசேஷன் இடம் கம்மி. அங்கே போனீங்கன்னா மற்ற குழந்தைங்களும் இருப்பாங்க. குழந்தைங்களும் இன்ட்ராக்ட் பண்ணலனாலும் அவங்க சொல்லும் போது அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டு இவங்களுக்கு ஒரு இது பண்ண சான்ஸ் கிடைக்குதுல்ல. ஸோ அதனால் அதுக்கு நாங்கள் நிறைய தடவை போக ட்ரை பண்ணோம். அது போயிட்டுருக்கோம். இப்போ
அது ஒரு மாரி நல்லாயிருக்கும். அவங்க நெறைய லைக் அந்த கிளாஸ் முடிஞ்சோனே, அவங்க வாசல்ல இருந்து நமக்கு ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து ஏதாவது ஒரு ஆமா. ஷீட் வச்சிருப்பாங்க. கலரிங் ஷீட்டோ, அல்லது ஒரு சின்ன ஸ்டிக்கரோ, ஏதோ ஒண்ணு குடுப்பாங்க. வெளில போகையில அது அந்த குழந்தை கையில குடுத்துட்டு, அது தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு வரும். ஸோ ஆமா. அதெல்லாமும் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்களே இப்போ ஏதாவது ஒரு ஈவென்ட் வருது. லைக் ஏதோ ஒரு அக்கேஷன் இருக்கு. லைக் மதர்ஸ் டேயோ, இல்ல ஃபாதர்ஸ் டேயோ வருதுன்னா, அதுக்கு ரிலேட்டடான புக்ஸ் படிப்பாங்க. அதுக்கு ரிலேட்டடா இருக்க மாரி ஏதாவது பாட்டு படிப்பாங்க. இந்த 5 லிட்டில் மங்கீஸ் ஜம்பிங் ஆன் த பெட்டுன்னு இருக்குல்ல, அது மாரியான பாட்டுலாம் நெறைய இருக்கும். ஸோ அதுக்கு ரிலேட்டடான பாட்டு படிப்பாங்க. இப்போ தேங்க்ஸ் கிவிங்லாம் வந்தப்போ ஒரு குட்டி டர்க்கி பொம்மையெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு, அதெல்லாம் காமிச்சு டர்க்கி கோவில் டர்க்கி கோவில். கோபுல் கோபுல் வாபுல் வாபுல்ன்னு அழகா அதெல்லாம் நல்லா பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப நமக்கே அது பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கும் அது நல்லா தான் இருக்கும். இந்த செவ்வாய்க்கிழமை ஈவினிங் நடக்கிறது கொஞ்சம் அ ஐ திங்க் 1 டூ 3 இயர்ஸில் உள்ள குழந்தைங்களா இல்லை 2 டூ 5 இயர்ஸான்னு தெரில. அந்த ஏஜ் ரேஞ்சில் உள்ளவங்க வரலாம். அண்ட் வெனஸ்டே காலையிலயும் இங்கே அந்த கிளாஸ் நடக்கும். அது வந்து ஒரு 9 மந்த்ஸ்லேருந்தே வரலாம். அது என்ன பண்ணுவாங்கன்னா, பாட்டு போட்டு நெறைய ஒரு குட்டி ஸ்பீக்கர் மாரி எடுத்துகிட்டு வந்து பாட்டெல்லாம் போடுவாங்க. அந்த பாட்டுக்கு ஏற்ற மாரி டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. நம்மளையும் ஆட சொல்லுவாங்க. பேரண்ட்ஸையும் எழுந்திரிச்சு ஆட சொல்லுவாங்க. நல்ல அந்த மாரிலாம் இருக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டா வந்து பபிள்ஸ்லாம் இந்த பபிள் வர மாரி ஒரு மெஷின் வச்சிருப்பாங்க. அதில வச்சுட்டு குழந்தைங்க எல்லாரும் போய் அத பபிள்ஸ பிடிச்சிட்டு இருக்குங்க. அந்த மாரி நான் அதில தான் வந்து ஆக்சுவலி அந்த வெட்னஸ்டே கிளாஸ்ல தான் இந்த ஊர் சிட்டிசன்ஸ்லாம் ஃபாரினர்ஸ் எல்லாம் நான் அங்க பார்த்துருக்கேன். இந்த செவ்வாய்க்கிழமை கிளாஸ்ல முக்காவாசி இல்ல நம்ம இருக்கிற இடத்துல 100% வந்து இந்தியன்ஸ் மட்டும் தான் நம்ம இருப்பாங்க. இருக்கிற இடத்துல ஆ அது ப்ராப்ளம். ஆமா. வெளியில நாங்க எங்க இருக்கிற இருக்குன்னு தெரியல. இடத்துல அப்படிதான் இருக்கு. டெக்சாஸ்ல. ஆமா. இங்க வந்து அப்படிதான் இருக்கும். ஸோ அந்த வெட்னஸ்டே மார்னிங் கிளாஸ்ல மிக்ஸடா இருப்பாங்க. இந்த ஊர்க்காரவங்களும் இருப்பாங்க, நம்மளும் இருப்போம். ஸோ அந்த மாரி போகும் அந்த கிளாஸு. ஆமா. கரெக்ட்டு. அதுக்கப்புறம் லைப்ரரியில நம்ம இவன கூட்டிட்டு போறனால நம்மளுக்கும் திருப்பி நம்மளும் ஏதாவது புக் எடுத்து படிக்கலாமே, நம்மளும் எடுத்து நம்மளும் கூட இன்ட்ராக்ட் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இங்கே கம்ப்யூட்டர் எஜுகேஷனும் இருக்குது. அவங்களுக்கு சின்ன வயசில் உள்ள கேம்ஸ் எல்லாம் போட்டு கம்ப்யூட்டர் இருக்கும். குழந்தைகள் நீங்கள் உட்காந்து வச்சு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். குட்டி டெஸ்க்கு, குட்டி ஆமாம். கம்ப்யூட்டர்ஸு, அது ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஏபிசிடிலாம் பண்றது. ஆமாம். அப்புறம் அங்கே ஏபிசிடி படிக்கிறதுக்கு எல்லாம் வச்சுருப்பாங்க. அப்புறம் இப்போ புதுசாக ஒரு திட்டத்தை நாங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இது நாங்கள் கண்டெல்லாம் படிக்கல, எங்கள் ஃப்ரெண்டு தான் சொன்னாங்க. நந்தகோபால்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க தான் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி இப்படி இருக்குது பாருங்க அப்படின்னாங்க. அதாவது நீங்கள் 1000 புக்கு படிக்கணும். 1K புக் பிஃபோர் ப்ரீகே. அந்த குழந்தைங்க வந்து 1K ஸ்கூலுக்கு புக் போகிறதுக்கு பிஃபோர் ப்ரீகே. அந்த 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 இது என்ன அந்த ப்ரீ ஸ்கூல் ப்ளே ஸ்கூலா ப்ரீ ஸ்கூல் ஸ்கூல் ப்ரீகேஜி போகிறதுக்கு ப்ரீகேஜி. முன்னாடி அவங்க வந்து 1000 புக்ஸ் வந்து படிச்சிருக்கணும். அதாவது படிக்கணும்னா என்ன, நம்ம ரீட் பண்ணியிருக்கணும். 1000 புக்ஸ்ன்னு இல்லை, நம்ம ஒவ்வொரு தடவை ரீட் பண்ணுறதும் ஒன்றுன்னு கவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து அவங்க 100 நமக்கு ஒரு கோடிங் ஷீட் மாதிரி கொடுப்பாங்க. 1 to 100 வச்சு ஃபஸ்ட்டு அது வாங்கிக்கலாம். நம்ம ஒவ்வொரு தடவை ரீட் பண்ணலையும் அதில் கலர் பண்ணி வச்சுக்கணும். 100 முடிஞ்சோடனே நம்ம போய் அவங்ககிட்ட கொடுத்தோம்னா 100 வி ஹேவ் ரெட் 100 புக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி கொடுப்பாங்க. அடுத்த 101 to 200 கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும். அதில் வந்து நீங்கள் 500 புக்ஸ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு சின்ன gift தருவாங்க. திரும்ப 1000 புக்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா ஒரு புக்கு தருவாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி 1000 புக்ஸ் முடிச்சிட்டான் இந்த இந்த பையன் இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட்டும் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒன்று இது அங்கே எழுதி போட்டிருப்பாங்க. ஆக்சுவலி சும்மா ப்ரீகேஜிக்கு முன்னாடி ரீட் 1000 புக்ஸ் அப்படின்னு எழுதி நிறைய ஒட்டி ஒட்டி வச்சுருப்பாங்க. இதுக்கு இந்த மாதிரி ஷீட்டெல்லாம் வாங்கி நம்ம பண்ணணும் அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அதை பார்த்துருக்கோம். பட் இது என்ன ப்ராசஸ்ன்னு அவங்கள்ட்ட போய் பெருசாக விசாரிச்சதெல்லாம் இல்லை. ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி ரீட் பண்ணுறதுக்கே நமக்கே ஒரு மோட்டிவேட்டடாக இருக்குது. 100 முடிச்சிட்டோம், இத்தனை முடிச்சிட்டோம், அந்த மாதிரி நமக்கே ஜாலியாக இருக்குது. ஸோ ரீட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குன்றனால அது யூட்டிலைஸ் பண்ணி பாருங்கன்னாங்க. அதனால் நாங்களும் வாங்கினோம். வாங்கி இப்போது மின்னல் வேகத்தில் போயிட்டுருக்கோம் அதில். அம்மா வந்து ஒரு டார்கெட்டை கொடுத்துட்டா டக்கு டக்குன்னு அந்த டார்கெட்டை நோக்கி போய்கிட்டு அப்படி இருப்பேன். கிடையாது. எங்கள் பையன் வந்து அது எங்கேருந்து வந்த பழக்கம்னு தெரில. இந்த லைப்ரரி அது இதுன்னு கொஞ்சம் ஜீன்லேயே இருக்கு அவனுக்கு. 2 பேருமே ஓரளவுக்கு ரீட் பண்ணுறனாலையோ, இல்லை ஆச்சி அவங்க 2 சைடு ஆச்சிலாம் ரீட் பண்ணுறனாலையா என்னன்னு தெரில. அவனே வந்து எடுத்துகிட்டு வந்து படி 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 படின்னு கொடுத்துருவான். ஸோ அதனாலேயே நாங்கள் கொஞ்சம் நிறைய ரீட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆமாம், புக்கெல்லாம் மனப்பாடமாக சொல்லிக்கிட்டு இருப்பான். ஸோ அதனால் அந்த விதங்களில் லைப்ரரி உங்களுக்கு யூஸாக இருக்குது. அண்டு வேறு எங்கே வித்தியாசமான லைப்ரரினா இங்கே 2-3 லைப்ரரி சேர்ந்து உங்களுக்கு இருக்கும். ஆக்சுவலி நம்ம ஒரு லைப்ரரி இல்லைன்னா 3 லைப்ரரி சேர்ந்து ஒரு இப்போ இங்கே நாங்கள் இருக்கிற இடம் டேலஸ்னால் டேலஸ்லேயே பக்கத்தில் உள்ள 2-3 லைப்ரரி சேர்ந்து அது ஒரு குழுமமாக இருக்கும். அதெல்லாம் சேர்ந்து ஒரு கிளஸ்டராக இருக்குது. ஸோ இந்த லைப்ரரியிலாம் புக் இல்லைன்னா இதுக்கு எங்கேருந்து வரும்னு நினைக்கிறேன். அது எனக்கு எனக்கு தெரியல, பட் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஆமா. நீங்க இப்போ ஆன்லைன் போர்ட்டல்லயே நீங்க எல்லாமே எந்த ஆமா. புக் எடுக்கலாம், என்ன மாதிரி எல்லாமே நம்ம அதிலேயே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ம். லைக் உங்களுக்கு ஏதாவது ஒரு புக் வேணும்னா, நீங்க ரெக்வெஸ்ட் போட்டு அத வந்து நீங்க ஹோல்ட் பண்ணி வச்சுப்பாங்க உங்களுக்கு அந்த புக்க. அது எடுத்து இருக்கு அப்டின்னா வச்சுருவாங்க. எடுத்து வச்சுருவாங்க உங்களுக்கு. நம்ம போய் அத எடுத்துக்க வேண்டியதான். அந்த மாரி சர்ச் பண்ணியும் நம்ம எடுக்கலாம். ம். இப்போ ரீசென்ட்டா வந்து இந்த பொன்னியின் செல்வன் புக்கெல்லாம் நான் தேடி பார்த்தேன். அதெல்லாம் நம்ம ரெக்வெஸ்ட் யாரோ ஒருத்தவங்க ஆல்ரெடி ரெக்வெஸ்ட் போட்டு அது அவங்களுக்கு ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ம். புக்கு அந்த லைப்ரரில இல்லைன்னா கூட, அவங்க வேற இடத்துலருந்து வர அதான் வச்சு அந்த சர்க்கிள்லேருந்து அந்த குடுப்பாங்கன்னு சர்க்கிள்லேருந்து நெனைக்கிறேன். வேற லைப்ரரியிலேருந்து வந்து நமக்கு எடுத்துட்டு வந்து நமக்கு குடுக்குறாங்க. அந்த மாதிரியும் இங்க ம். இருக்கு. அண்ட் கிளாஸஸ் வந்து இந்த குழந்தைங்களுக்கான கிளாஸஸ் தான் நாங்க ஃபர்ஸ்ட்டு அதுதான் போறோன்றனால அதான் எங்களுக்கு தெரியும். ஆனா, அ அத விட நெறைய ஆக்டிவிட்டீஸ் ஆமா. பெரியவங்களுக்கு, பெரியவங்களுக்கு இருக்கு. அடல்ட்ஸு, யங் அடல்ட்ஸு அந்த மாரி எல்லாருக்குமான கிளாஸஸுமே, ஆக்டிவிட்டீஸுமே இருக்கு. ம். ஸ்கூல் போற குழந்தைங்களுக்கும் இருக்கு. ஆம், கொஞ்சம் டீனேஜ்ல இருக்க பசங்களுக்கும் இருக்கு. பெரியவங்களுக்கும் இருக்கு. அண்ட் கோச்சிங் கிளாஸஸ்லாம் கூட நடக்குது. ஐஎல்ஸ் கோச்சிங் கிளாஸஸ்லாம் வந்து இதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி அவங்க ஃப்ரீயா அதெல்லாமும் நடத்துறாங்க. அத பத்தின அப்டேட்லாம் வந்து நீங்க அவங்களோட பேஜ்லாம் நம்ம லைக் www. பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இன்ஸ்டாகிராம்லலாம் இருப்பாங்க. அதுலலாம் நம்ம லைக் பண்ணிட்டோம் அப்படின்னா, அத பத்தின அப்டேட்ஸ் இருக்கும். அல்லது லைப்ரரியிலேயே பேம்ப்ளெட்ஸ்லாம் வச்சிருக்காங்க. ம். அத நம்ம போய் பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம். ம். சம்மர் கேம்ப்ஸ்லாம் நடத்துறாங்க. அப்பயும் இப்படிதான். அந்த மாரி 1 வாரத்துல 2 மணி நேரம் நீங்க புக்கு படிச்சிட்டீங்க அப்படின்னா, அவங்ககிட்ட போய் சொன்னா அவங்க அதுக்கு கிஃப்ட் குடுப்பாங்க. குழந்தைங்களுக்கு. அ நம்ம படிச்சாலாம் குடுக்க மாட்டாங்க. படிச்சுட்டோம். குழந்தைங்களுக்கு 2 ஹார்ஸ் ரீட் பண்ணியிருக்காங்க ஒரு வீக்லி அப்படின்னா, அதுக்கு ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் மாதிரி அந்த மாரி. அப்புறம் இவங்க வந்து ஒரு பண்டில் ஆஃப் புக்ஸ்லாம் எங்க ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கிஃப்ட்டா வாங்கிட்டு வந்தாங்க. வேலண்டைன்ஸ் டேக்குன்னு நெனைக்கிறேன். ஏதோ எழுதி ஏதோ சின்ன சின்ன ஈவென்ட் மாரி பெரியவங்களுக்கும் ஏதாவது எழுதணும் அந்த மாரி குட்டியா எழுதி குடுத்ததில அவங்க ட்ரா பண்ணி ஒருத்தர வின்னரா செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு பண்டில் ஆஃப் புக்ஸ் எல்லாம் குடுக்குறாங்க. அந்த மாதிரியெல்லாம் கூட நெறைய இங்க பண்றாங்க. ஆமா. அப்புறம் இங்க நீங்க புக் எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ஜஸ்ட்டு நம்ம கிராசரி ஸ்டோர்ல இது வாங்குற மாரி தான். இங்க யுஎஸ்லயே எப்படி நீங்க கடையிலே பார்த்தீங்கன்னா, செல்ஃப் செக் அவுட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது நீங்களே பொருள் எடுத்துட்டு, நீங்களே பில்ல போட்டு, லைக் அதில அந்த பார்கோட ஸ்கேன் பண்ணி, நீங்களே பில்லு போட்டு, நீங்களே பே பண்ணிட்டு போயிரலாம். இது ஹானர் சிஸ்டம்னு சொல்றாங்க. லைக் நம்ம தான் பண்ணணும். யாருமே செக் பண்ண மாட்டாங்க. வெளில ஒருத்தன் நிப்பான். அவன் எல்லாத்தையும்லாம் செக் பண்ண மாட்டான். லைப்ரரியில வெளிலயும் யாரும் நிக்க மாட்டாங்க. நீங்களே போய் செக் அவுட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்துடணும். ஸோ அப்படி பண்ணலாம். இல்லைன்னா ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்ககிட்ட போனீங்கன்னா எல்லா புக்குக்குமே பார்கோட் இருக்குது. அந்த பார்கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு உங்களுக்கு உங்கள் ஐடி உங்களுக்கு ஒரு கார்டு இருக்கும். அந்த கார்டை வச்சு ஸ்கேன் பண்ணிட்டு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான். அப்புறம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு யூசர் நேமும் ஒரு ஐடி கார்டும் இருக்கும். ஒரு பாஸ்கோடும் இருக்கும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்லைன் போர்ட்டலில் லாகின் பண்ணி நீங்கள் அதுலேயும் பார்த்துக்கலாம். ஸோ இது ரெண்டுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் புக்கு ரிக்வெஸ்ட் ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா ரிக்வெஸ்ட் போட்டுருவாங்க. அங்கே எடுத்து ஒரு வெளியில் ஒரு இடம் மாதிரி இருக்கும். அங்கே எடுத்து வச்சுருவாங்க. உங்கள் நேமிங் ஆர்டர் படி ஏபிசிடினா உங்கள் என்னோட பேர் ஆறுமுகம்னா செகண்ட் நேம் அதாவது லாஸ்ட் நேமில் இருக்கும். அந்த நேம் வரிசையில் ஏல போட்டிருப்பாங்க. அங்கே அந்த புக்கை போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம போட்ட ஹோல்ட் பண்ண புக்கு மெயில் வந்துடும். உங்கள் புக்கை நாங்கள் எடுத்து வச்சிட்டோம் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னோடனே www.pichumani.comல போய் எடுத்துகிட்டு வந்துடலான்ற மாதிரி ப்ராசஸ் இருக்கும். ஸோ இதெல்லாமே வித்தியாசமாக இருந்துச்சு. இப்போ ஃபஸ்ட்டு புரிஞ்சதுக்கு கொஞ்ச நாள் ஆச்சு. ம். அப்புறம் இப்போ ஓகே ஓரளவுக்கு பழகிடும். இன்னும் நிறைய இருக்குது ஆக்சுவலி. நாங்கள் இன்னும் லைப்ரரியை பற்றி ஃபுல்லாக எங்களுக்கு ஆமா. தெரியாது. தெரிஞ்ச ம். அளவுக்கு அவங்க கூட நாங்கள் பகிர்ந்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் ரிட்டர்ன் குடுக்குறதுமே வந்து நம்ம லைப்ரரிக்குள்ளலாம் போக வேண்டாம். டிரைவ் த்ரூ ரிட்டர்ன்லாம் ஆமாம் இருக்கும். ஆமாம் நீங்க ரிட்டர்ன் கார்ல இருந்துட்டே கரெக்ட்டா கார அங்க போய் நிறுத்திட்டு ஒரு ஹோல் மாரி ஆமாம் அங்கே போஸ்ட் பாக்ஸ் போட்டுடலாம். மாரி ஒண்ணு வச்சிருப்பான். அதுல நீங்க புக்ஸ் எல்லாம் போட்டு போயிரலாம். அண்ட் அதே மாரி லைப்ரரிக்குள்ள போயும் நீங்க லைக் உள்ள வாக்கின் பண்ணி போயி, அங்கேயும் சின்னதா இந்த மாரி ஒரு ஹோல் மாரி வச்சிருப்பான். அதுல ஆமாம். நீங்க ரிட்டர்ன் பண்ற புக்ஸ அதுல போட்டு போயிற வேண்டியதுதான். நம்ம பெருசா அங்க அந்த லைப்ரரியனா இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட பேச வேண்டிய நமக்கு புக்கு போய் எடுக்கிறோம், இல்ல ரிட்டர்ன் பண்றோம்னா, அவங்க கூட பேச வேண்டிய அவசியம்லாம் இருக்காது. நம்மளே போய் எடுத்துக்கலாம். இந்த மாரி நம்மளே ஸ்கேன் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். ரிட்டர்ன் வந்து இதில போய் போட்டுக்கலாம். அந்த மாதிரி தான் இங்க இருக்கும். ஆமாம் கரெக்ட். இதெல்லாம் நான் தாங்க கண்டுபிடிச்சேன் ஃபஸ்ட்டு. என்னைய தனியாக அனுப்பிச்சி விட்டாங்க ஃபஸ்ட் லைப்ரரிக்கு. நான் போய் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு வந்தேன். அப்புறமா சொன்னாக்கு சொல்லி கொடுத்தேன். ஆமா. ஸோ லைப்ரரி கிளாஸஸ்க்கு தான் நான் போனேன். அப்போ அதுக்கெல்லாம் ஐடிலாம் தேவை கிடையாது. ஆமாம் நம்ம சும்மா போய் அந்த கிளாஸ் புக் உட்காந்துட்டு எடுக்கிறதுக்கு தான் ம். நம்ம ஒரு ஐடிலாம் ரெஜிஸ்டர் பண்ணணும். இது சும்மா நம்ம போயிட்டு வந்தா போதும். நான் அந்த கிளாஸஸ்ல தான் ரொம்ப ஆர்வமா இருந்தேன். ஆமாம் ஆமாம் ஏன்னா, அ நெறைய குழந்தைங்கள பார்க்கணும் இல்லையா? இங்க தனியா இருக்கனால, மத்தவங்களெல்லாம் பார்க்கணும், விளையாடணும்னு குழந்தை கரெக்ட்டா நெனைக்கும். அந்த ம். ஸ்டேஜஸ்ல இந்த மாரி நம்ம போனோம்னா, அவங்களுக்கும் அது கொஞ்சம் ஜாலியா இருக்கும். ம். அதுக்காக தான் நாங்க போக ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் இங்க வந்து ஸ்டடி ரூம்னு தனியா இருக்கு. அதுல வந்து நீங்க
நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் தானே அதையும் கண்டுபிடிச்சிங்க. இல்லை அப்படிலாம் இல்லைம்மா, கண்டுபிடிச்சேன். நான் என்ன பெரிய கொலம்பஸ் யூஎஸை கண்டுபிடிச்சேன், நீங்கள் தானே கண்டுபிடிச்சிங்க. சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். ஸ்டடி ரூம் வந்து நீங்கள் ஒரு லைப்ரரி அமைதியாக தான் இருக்கும். பட் இன்னமும் உங்களுக்கு ஒரு தனியான பிளேஸ் வேணும் அப்படின்னா ஒரு சின்ன ரூம் மாதிரி அது நீங்கள் 2 hours நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அங்கே போய் நீங்கள் உட்காந்து படிச்சுட்டு வரலாம். அல்லது குரூப் ஆஃப் பீப்புள் போய் கான்ஃபரன்ஸ் மாதிரி ஒரு சின்ன குட்டி மீட்டிங் மாதிரி கான்ஃபரன்ஸ் மாதிரி கூட அங்கே நடத்திக்கிறாங்க. அந்த மாதிரியும் இங்கே இருக்குது. ஆமாம். அதுக்கப்புறம் நாங்கள் இந்த லைப்ரரியில் வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது. இதே மாதிரி மற்ற லைப்ரரிஸில் இல்லை இல்லை, புக்ஸ் வந்து தெலுங்கு தமிழ்லாம் இருக்குது. இந்த கிளாஸஸ் வந்து இங்கிலீஷ் மட்டும் இருக்கும். ஸ்பானிஷ்லேயும் இங்கே கிளாஸஸ்லாம் எடுக்கிறாங்க தான். ஓகே, அது வேறு லெவலில். புக்ஸு தமிழ் புக்கெலாம் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிறவங்க டொனேட் பண்ணுறது. ஆமாம், இப்போ நம்ம புக்கு தமிழ் புக்குனா கொடுத்துருவோம். ஆக்சுவலி இங்கே தெலுங்கு மக்கள் நிறைய இருக்குங்களா, தெலுங்கு புக்கு நிறைய இருக்குது. இங்கே தமிழ் புக்ஸு கொஞ்சம் இருக்குது. ஆமாம், கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குங்க. ஆமாம், நீங்கள் யாராவது டொனேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டொனேட் பண்ணுங்கள், நாங்களும் அதை கொடுத்து வந்துடுறோம். அந்த மாதிரி இருக்கும். அண்டு யா தட்ஸ் இது ஐ திங்க் தட்ஸ் வாட். இவ்வளோதான் எங்களுக்கு இங்கே தெரிஞ்சது இவ்வளோதான். பட் இதை விட எக்கச்சக்கமாக இருக்கு. அவன் பாம்ப்ளெட்டாக வச்சுருக்கான். இப்போ கிறிஸ்மஸுக்குலாம் ஏதோ ஃபேமிலி ஈவெண்ட்டு, டாட்லர் ஈவெண்ட்டு, அந்த ஈவெண்ட்டுன்னு ஏதோ நிறைய நடத்துகிறான். யுடிமி சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்குறான். அதுக்கப்புறம் ஆன்லைனில் வீடியோ பார்த்துக்கலாம் நீங்கள். ஆமாம், இ-புக்ஸு, ஆடியோ புக்ஸு அதெல்லாமும் நிறைய இருக்குது. நம்ம லைப்ரரி கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணோன்னா நம்மளோட க்ரோத்துக்கு உண்மையிலேயே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய அந்த கோடிங் புக்ஸ்லாம் நிறைய இருக்குது. என்டர்ப்ரனர்ஷிப்லாம் அதுக்கு புக் வச்சுருக்காங்க. பெரிய லைப்ரரி. இது குட்டி லைப்ரரி தான். யூஎஸ்ல கம்பேர் பண்ணும்போது அதுவே நிறைய இருக்குது. எக்கச்சக்கமாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு குழந்தைங்க புக்ஸே இவ்வளோ புக்ஸ் இருக்குமான்ற மாதிரி அந்த போர்ட் புக்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, பிக்காத மாதிரி. நான் வந்து இனிஷியலாக என்ன நினச்சேன்னா, குழந்தைங்களுக்குலாம் நம்ம சும்மா போர்ட் புக்ஸ் வாங்குவோம்ல, ஏபிசிடி 1 2 3 அந்த மாதிரி ஒரு 10 புக்கு சேர்ந்து ஒரு செட் ஆஃப் புக்ஸாக கொடுப்பான். அது படித்தாலே அவங்களுக்குலாம் பெருசு அப்படி தான் நான் நினச்சேன். ஆனால் அது ஆக்சுவலி பத்தலை. அதாவது நம்ம ரீட் பண்ண வைக்கணும் அப்படின்னு நினச்சோம், ரீட் பண்ண வைக்கிறோம் அப்படின்னா அது ஆக்சுவலி அந்த புக்ஸ் எல்லாம் பற்ற மாட்டேங்குது. நிறைய புதுசாக அவங்களுக்கு சொல்லித்தர வேண்டியது இருக்குது. டிவிலாம் நம்ம ஆக்சஸ் கம்மியாக கொடுக்குறோம். மற்றபடி அவங்கள எங்கேஜ் பண்ணணும். வெளில இப்போ வின்டர்லாம் வந்துருச்சு இல்லையா, நம்ம பார்க்கு அதெல்லாம் போக முடியாது இங்கே. ஸோ அப்போல்லாம் அவங்கள என்டர்டெயின் பண்ணணும், ஏதாவது ஒன்று பண்ணணும், அவங்களையும் எங்கேஜிங்காக வச்சுக்கணுன்னா அதுக்கெலாம் எக்கச்சக்க புக்ஸ் தேவைப்படுது. ஸோ அதெல்லாம் வந்து இங்கே எடுத்துக்கிறது தான் ஈஸியாக இருக்குது. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் புக்ஸ் நம்ம எல்லாமே வாங்க முடியாது. பட் அவ்வளோ புக்ஸ் வச்சுருக்கான் ஒரு குழந்தைங்களுக்கே. ஒரு 1 to 3 இயர்ஸில் உள்ள குழந்தைங்களுக்கு படிக்கிறதுக்கே அந்த போர்ட் புக்ஸே எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சது இதுதான். அதே மாதிரி தான் பெரியவங்களுக்கும் இருக்கும். லைக் கோடிங்கோ இல்லை ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன் எது போனாலுமே இதே மாதிரி வைட் ரேஞ்ச் ஆஃப் புக்ஸ் இருக்கும். நான் அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தது கிடையாது. பட் சொல்கிறேன் இந்த அளவுக்கு இங்கே இருக்குது அப்படின்னு. ஆமாம், முடிஞ்சதில் நாங்கள் 2வது எபிசோட் கூட போடுறோம் இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு. ஆமாம், நாங்களும் ஏதாவது புக்ஸ் எல்லாம் ஆக்சுவலி இது நல்லா இருக்குது. நாங்கள் ஒரு குழந்தைக்காக படிக்க ஆரம்பித்து நமக்கே படிக்கணுன்ற ஆசைலாம் திரும்ப வருது. நான் லைப்ரரியில் நாங்களும் படிக்கிறோம், நாங்களும் புக் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஜாலியாக இருக்குது. ஆமாம், கரெக்டு. அதான் இது. அண்ட் அதே மாதிரி நீங்கள் எந்த ஊரில் வேணால் இருக்கலாம். இல்லை சப்போஸ் நம்ம வியூவர்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தோம், நீங்கள் சுவிட்சர்லாண்டில் இருக்கீங்க, யுனைடெட் ஸ்டேட்ஸ், இந்தியா, அந்த போன்ற பல ஜெர்மனி, அதுக்கப்புறம் நிறைய இடத்துலேருந்து நீங்கள் கேட்குறீங்க. ஸோ அங்கே லைப்ரரி எப்படி இருக்குன்றத நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் தெரிஞ்சுக்கணும். நாங்களும் ஆசைப்பட்றோம். இங்கே எப்படி இருக்குது, இந்தியாவில் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியுது. ஸோ ஜெர்மனிலாம் லைப்ரரி எப்படி இருக்குது, அங்கே என்ன மாதிரி புக்ஸ் இருக்குன்ற மாதிரிலாம் நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றோம். ஸோ அதை பற்றி நீங்கள் யாருக்காவது பேசணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம கூட இந்த பாட்காஸ்ட்லேயே பேசலாம். அதுவும் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்காக. நான் சின்ன வயசுலேருந்து லைப்ரரினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இன்ட்ரெஸ்டிங்காக இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எல்லா ஊர்லேயுமே லைப்ரரி இருக்குங்க, நீங்கள் போய் யூஸ் பண்ணி பாருங்கள். சும்மா அந்த பிக் பாஸை பார்த்துட்டு இருக்காதீங்க. சின்ன ஊர்லேருந்து இப்போ சின்ன லைப்ரரியிலேருந்து பெருசு வரையும் எல்லாமே இருக்குது. நம்ம ஆக்சஸ் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா இட்ஸ் குட். ஆமாம், அதெல்லாம் பார்க்காதீங்க. ஸோ நீங்களும் எந்த ஊரில் இருக்கீங்களோ அங்கே லைப்ரரி எப்படி இருக்குது அதெல்லாம் பற்றி எங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுங்கள். ஆமாம், இன்ஸ்டா போஸ்டர் பண்ணுங்கள். ஸோ அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் ஆறுமுகம் அண்ட் தென் ஸ்வர்ணா. நன்றி, வணக்கம், பாய்.